அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக சொல்லியிருக்கு. அதிமுக நீங்களே என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் சொல்லியிருக்காரு. அவருடைய ஆசை சார். அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூலமாக அவருக்கு அழைப்பு நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு யாரும் அழைப்பு பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணி. அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன். அவரை இணையும் சொன்னா இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரைக்கும் யார் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். சார், இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்குன்னு உங்களோட ஆதரவாளர்கள் நிறைய வந்து திமுகவுக்கு எல்லாமே போயிருக்காங்க சார். வைத்தியலிங்கம் போன்றவர்கள் போயிருக்காங்க இல்லையா? இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்து நாங்கள் இந்த கூட்டணி இந்த எலெக்ஷன்ல வந்து தாவகவுடனோ இல்ல திமுகவுடன் இணைய புரியுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். பணிவான வேண்டும் பார்த்து இப்ப பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? அந்த மாதிரி பொய் செய்திகளை வெளியிட்டே கூட இருக்கீங்க. அண்ணன் எந்திரிச்சு ஏதோ கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினார். பொறுமையா இருங்கப்பா. அதை வந்து இங்க குழப்பம் ஏற்படும் ஒரு பத்திரிகை தொலைக்காட்சியில் போட்டு எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. அமைத்து யாரையும் சண்டை உள்ள எல்லாம் சமாதானமா ஒருங்கிணைந்து அண்ணன் பேர் தான் நாங்க கருத்து கூட சொன்னேன். மனதின் குரலாக நீங்க எழுதி கொடுங்க. நாங்க எழுதி கொடுக்க மாட்டோம். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒழிப்போம் வந்து உரிமத்தை குரலாக ஒழித்து கொடுத்திருக்கோம். இது எங்க குழப்பம் வந்துச்சு? எதுக்கு அந்த தொலைக்காட்சி அதுக்கு முந்திக்கிட்டு போச்சு செய்தி போடுறீங்க? குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று சில செய்திகளில் அது வந்திருக்கிறது. தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க என்ன குழப்பம்னாலும் மக்கள் தெளிவா இருக்காங்க.